ஒரு பாட்டு கேட்டதுக்கு இப்படியா? கொடூரத்தின் உச்சம். வடகொரியா மோசம். 22 வயது இளைஞருக்கு பொது இடத்தில் தண்டனை. வடகொரியாவில் பாடல் மற்றும் திரைப்படம் பார்த்த 22 வயது இளைஞருக்கு அந்த நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் வகுத்த சட்டத்தின் பேரில் பொதுவெளியில தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு. மேலும் அதன் பின்னணியில உள்ள திடுக்கிட வைக்கும் தகவல் தற்போது வெளியாகி இருக்கு. உலகத்துல எப்போதும் ஆபத்தான மற்றும் சர்ச்சைகள் நிறைந்த நாடுன்னா அது வடகொரியா தான். சர்வாதிகார ஆட்சியின் கீழும் கடுமையான சட்டங்கள் மூலம் அங்கு வாழ்ற மக்கள் பல கட்டுப்பாடுகளால மிகவும் அசாதாரண வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு வர்றாங்க. அதனாலதான் வடகொரியா பூலோக நரகம்னு அழைக்கப்படுது. வடகொரியா தற்போது உள்ள நாடுகள்ல மர்ம தேசமா இருக்கிற நாடு. இந்த நாட்டின் அதிபரா கிம் ஜாங் உன் இருக்காரு. இவர் சர்வாதிகார ஆட்சியை நடத்திட்டு வர்றாரு. இங்க தேர்தல் என்பது நடத்தப்படுவதே இல்ல. ஒர்க்கர்ஸ் பார்ட்டி ஆஃப் நார்த் கொரியான்ற கட்சியை சேர்ந்தவங்க தான் காலம் காலமா அதிபரா இருக்காங்க. கிட்டத்தட்ட மன்னராட்சி போன்றுதான் அதிபர்கள் தேர்வு செய்யப்பட்டு வர்றாங்க. தற்போதைய அதிபர் கிம் ஜாங் உன்னோட தாத்தா கிம் டூ ஜாங் முதல்ல அதிபரா இருந்தாரு. அதன் பிறகு தந்தை கிம் ஜாங் இல் அதிபரா இருந்தாரு. இதையடுத்து கிம் ஜாங் உன் அதிபரா தொடர்றாரு. வடகொரியா சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளோட மட்டுமே நெருக்கமா செயல்படுது. மற்றபடி பிற நாடுகளோட நெருக்கம் காட்டுவது கிடையாது. குறிப்பா வல்லரசு நாடான அமெரிக்காவை தொடர்ந்து எதிர்த்து வருது. அதோடு அமெரிக்காவுக்கு அடிக்கடி மிரட்டல் விடும் செயலையும் வடகொரியா மேற்கொண்டு வருது. இந்த நாட்டுல பொதுமக்களுக்கு ஏராளமான கட்டுப்பாடுகள் இருக்கு. வடகொரியாவில் இணையதளம் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குறிப்பிட்ட சிகை அலங்காரம் மட்டுமே செய்யணும். பெண்கள் லிப்ஸ்டிக் பயன்படுத்த கூடாதுன்றது உள்பட ஏராளமான கட்டுப்பாடுகள் வடகொரியாவில் அமலில் உள்ளதா கூறப்படுது. மேலும் பொழுதுபோக்கு வசதி கூட அந்த மக்களுக்கு கிடையாது. அரசு சார்பில் வழங்கப்படும் 2 சேனல்களை மட்டுமே பார்க்கலாம். அதிலேயும் எப்போதும் அதிபர் கிம் ஜாங் உன் குறித்த செய்திகள் மட்டுமே வரும்னு கூறப்படுது. ஊடகங்கள், பொருளாதாரம் மற்றும் அரசியல் அமைப்பு உட்பட சமூகத்தோட அனைத்து அம்சங்களையும் அரசாங்கம் கட்டுப்படுத்துது. வடகொரியா உலகத்துல மிகப்பெரிய இராணுவத்துல ஒண்ணு மற்றும் அதன் அணு ஆயுத திட்டத்தின் காரணமா சர்வதேச தடைகளுக்கு உட்பட்டு இருக்கு. வடகொரிய மக்களின் வாழ்க்கையும் அரசாங்கத்தால மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. பேச்சு சுதந்திரம், நடமாட்டம், தகவல் அணுகல்னு அனைத்துமே வரையறுக்கப்பட்டவை தான். அரசாங்கம் அனைத்து ஊடகங்களையும் கட்டுப்படுத்துது மற்றும் இணைய பயன்பாட்டை கட்டுப்படுத்துது. நாடு தன்னோட மக்களுக்கு உணவளிக்க வெளிநாட்டு உதவிய பெரிதும் நம்பி இருக்கு. பல உள்ளூர்வாசிகள் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பிற உடல்நல பிரச்சனைகளால பாதிக்கப்படுறாங்க. வடகொரியாவில் மக்களோட சின்ன சின்ன தவறுகளுக்கு கூட கடுமையான தண்டனை வழங்கப்படுது. மற்ற நாடுகளில் மக்கள் செய்யும் சாதாரண விஷயங்கள் கூட இங்கு தண்டனைக்குரிய குற்றமா கருதப்படுது. இங்கு தண்டனைகள் பெரும்பாலும் நீண்டகால சிறை தண்டனையாகவோ அல்லது மரண தண்டனையாகவோ தான் இருக்கு. இதனால வடகொரியாவில் கிம் ஜாங் உன் மக்களை அடிமை போல நடத்துறாரு. மக்களுக்கான அடிப்படை சுதந்திரத்தை அவர் வழங்கவில்லைன்னு பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் கூறி வருது. ஆனா கிம் ஜாங் உன் மட்டும் தன்னோட செயல்பாட்டை மாற்றிக்கொள்ளவே இல்லை. இத்தகைய சூழல்ல தான் தற்போது திடுக்கிட வைக்கும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. அதாவது வடகொரியாவில் 22 வயது இளைஞர் பொது வெளியில தூக்கிலிடப்பட்டிருக்காராம். இதற்கு பின்னணியில அவர் K-pop பாடல்களை கேட்டதும் 3 திரைப்படங்களை பார்த்ததும் தான் காரணம்னு சொல்லப்படுது. அதாவது K-pop அப்படின்றது பிரபலமான கொரிய இசை பாடல்களாகும். இது பல நாடுகளில் பிரபலமாயிருக்கு. இது தென்கொரியாவில் உருவானது. வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் பிரச்சனை உள்ள நிலையில இந்த பாடல்களை கேட்க கிம் ஜாங் உன் தடை விதிச்சிருக்காரு. இது தொடர்பா வடகொரியா மனித உரிமைகள்ன்ற தலைப்புல தி கார்டியன்ல இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கு. அதுல வடகொரியாவோட தென் வாங்கே மாகாணத்தை சேர்ந்த 22 வயது இளைஞர் 70 தென்கொரிய பாடல்கள் மற்றும் 3 திரைப்படங்களை பார்த்திருக்காரு. மேலும் அதனை தன்னோட நண்பர்களுக்கும் பகிர்ந்திருக்காரு. இது தொடர்பான குற்றச்சாட்டுல அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. 2022 பொது வெளியில அவர் தூக்கிலிடப்பட்டிருக்காரு. பிற்போக்கு சித்தாந்தம் மற்றும் கலாச்சாரத்தை தடை செய்யும் சட்டத்தை மீறியதா சொல்லி அவருக்கு இந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த தடை சட்டம்ன்றது மேற்குலக கலாச்சாரத்தில் இருந்து வடகொரியா மக்களை பாதுகாக்கும் வகையில இயற்றப்பட்டது.
தென்கொரியாவோட திரைப்படம் மற்றும் பாடல்களை பார்த்த பலரும் நாம் மட்டும் ஏன் இப்படி வாழ வேண்டும், இப்படியான அடிமை வாழ்க்கை வாழ்வதற்கு பதில் சாவதே மேல் என்று தெரிவித்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மர்ம தேசமான வடகொரியாவில் இன்னும் என்னென்ன கொடுமைகள் அரங்கேறும் என்பது உலக மக்களோட கவலையா இருக்கு. மற்ற நாடுகளில் சாதாரணமாக கேட்கப்படும் ஒரு பாடலுக்கு வடகொரியாவில் மரண தண்டனை கொடுப்பது அப்படின்றது கொடூரத்தோட உச்சமா பார்க்கப்படுது. எத்தனை மனித உரிமைகள் அமைப்பு சேர்ந்தாலும் தன்னோட செயல்பாட்டை அதிபர் கிம் ஜாங் உன் மாற்றிக்கொள்ள போவதே இல்லைன்னு அந்த நாட்டு மக்கள் கவலை அடைஞ்சுக்கிட்டு வர்றாங்க.